முடக்குவாதமுமே வாதத்துல ஒரு டைப் தான். எல்லா விதமான வாதத்திலயும் முடக்குவாதம்ன்றதுமே ஒரு வாதத்துடைய ஒரு வகை தான். 80 வகையான வகைகள் நம்மளுடைய சித்தர்கள் வகைப்படுத்தியிருக்காங்க. அந்த வகையில பார்த்தோம்னா, முடக்குவாதம் அப்படின்றது நம்மளுடைய ஹோல் பாடியிலயும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஜாயிண்ட்லேருந்து பெரிய ஜாயிண்ட் வரைக்கும் எல்லா எலும்புகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு வாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குறிப்பாக ஒவ்வொரு வாதமும் ஒவ்வொரு டைப்பில் ஒவ்வொரு இடத்த பாதிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வகையில் பார்த்தோம்னா ஃபுல் பாடியும் பாதிக்கப்படுறது இந்த முடக்குவாதத்தில் மட்டும்தான். அதோடைய பேர்லேயே இருக்கும், உடம்பே முடக்கி போடுற மாதிரியான கண்டிஷனில் இருக்கக்கூடியது. இதை ஆமவாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா முக்கியமாக அந்த முடக்குவாதம் அப்படின்ற கண்டிஷன் நம்மளுடைய ஆமம் சொல்லக்கூடியது வயிறு, நம்மளுடைய வயிறு சம்மந்தப்பட்ட நோய்களில் ஒரு முக்கியமான ஒரு இன்வால்மெண்ட்டில் இருக்கிறதுனால தான். முடக்குவாதத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா, அந்த ஆமவாதத்தில் டைஜஸ்டிவ் ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் என்சைமோட செக்ரேஷன் கம்மியாக இருக்கும்போது, டைஜஸ்டிவ் செக்ரேஷனோட செக்ரேஷன் சுத்தமாக இல்லாமலே இருக்கும்போது நம்மளுடைய பாடி பார்ட்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அந்த வாத நீரோடைய கலப்பு இருந்துகிட்டே இருக்கும். அப்போது பிளட் சர்க்குலேஷனில் ஃபுல்லாகவே அந்த வாத நீரோடைய கலக்கிறதுனால வாத நீரோடைய சர்க்குலேஷன் நம்ம பாடி ஃபுல்லாகவே இருக்கும். அப்போது ஜாயிண்ட் ஸ்பேஸில் ஃபுல்லாக ஜாயிண்ட்ஸை சுற்றி அது இருக்கக்கூடிய இடங்களை ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ணக்கூடிய அந்த நீர்னு பார்த்தோன்னா இந்த வாத நீர் தான். அதனால தான் நமக்கு இந்த முடக்குவாதத்தில் ஸ்வெல்லிங்கும் வெளியில் தொடும்போதே அந்த டெண்டர்னஸ், அந்த பெயினுமே மெயினாக இருக்குது. இதை குறிப்பாக இந்த வலி அழல் கீழ்வாயு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வலி அழல் அப்படின்றது நம்மளுடைய பாடியில் நாடி நடையில் பார்த்தீங்கன்னா வாதமும் பித்தமும் சேர்ந்த ஒரு கண்டிஷன். வாதம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக 80% வாதம் ப்ளஸ் 20% பித்தம் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் இந்த முடக்குவாதம் அப்படின்றது ரொம்ப சிவியரான ஒரு ஃபார்மேஷனில் நம்ம உடம்புல வரும். அது மட்டும் இல்லாமல் ஜாயிண்டில் எல்லா ஜாயிண்ட்ஸ்லேயும் ஜாயிண்ட் டிஷ்யூஸ் எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாதம்னு முடக்குவாதத்தை சொல்லலாம். ஜாயிண்ட் டிஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய இம்யூன் பவர், நம்மளுடைய இம்யூனிட்டி அந்த ஜாயிண்டில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ்க்கு எதிராக செயல்படுறதன் காரணமாக அந்த டிஷ்யூஸில் போயிட்டு அஃபெக்ட் பண்ணுது. அப்போது அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ் கம்மியாகுது. ஜாயிண்ட் ஸ்பேஸ்க்கு நடுவில் நிறைய நீர் கோர்க்குது. அந்த வாத நீர்னு இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த நீர் கோர்க்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் முட்டியை சுற்றி வீக்கம் வருது. அது எந்த இடத்துல வேணாலும் வரலாம். ஒரு நாள் ஒவ்வொரு முட்டியிலையும் ஒவ்வொரு நாள் இருக்கலாம். இந்த இடத்துல மட்டும்தான் பெயின் இருக்குது அப்படின்னு என்றைக்குமே முடக்குவாதம் இருக்கக்கூடியவங்க சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல அதோடைய ஸ்வெல்லிங்காக இருந்தாலும் சரி, அதோட பெயினாக இருந்தாலும் சரி டிஃப்ரென்ஷியேட் ஆகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த மேஜர் ஜாயிண்ட்ஸில், குறிப்பாக அந்த நீ ஜாயிண்ட்டு, ஆங்கிள் ஜாயிண்ட்டு, ஹிப் ஜாயிண்ட்டு, கையில் பார்த்தீங்கன்னா மெயினாக ரிஸ்ட்டும் அந்த எல்போவும், இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாயிண்ட் மெயினாக பாதிக்கிறது தான் இந்த முடக்குவாதம் இருக்கக்கூடிய கண்டிஷனில் நடக்கும்.